அதாவது இந்தியாவுக்கு முதல் ஒரு தேசிய கட்சி ஒரே கட்சி என்றால் அது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாலும் சரி சுதந்திர போராட்டத்துக்கு பிறகும் சரி காங்கிரஸ் மட்டும்தான். இன்றைக்கி நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மாநில தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் கூட எடுத்துக்கலாம். எல்லா தலைவர்களும் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் அந்த காங்கிரஸ் செய்த தவறு அடிப்படையில் தான் இன்றைக்கி 52லேருந்து அவங்க முதல் கவர்மெண்ட் 52ல் தேர்தல் நடந்தது. அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரு 15 வருஷம் 5 இயர் பிளானில் 3 நிறைய அன்றைக்கி தேவை நாட்டுக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு குண்டூசி கூட தயார் பண்ணாத ஒரு காலம்தான் இப்போ. அணைக்கட்டுகளாக இருக்கட்டும், பள்ளி இருக்கட்டும், பெரிய பெரிய கல்லூரிகள், நீர்த்தேக்கங்கள், இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. திட்டம் போட்டு பிளான் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் நேருடைய மறைவுக்கு பிறகு இந்த காங்கிரஸ் கட்சி அது அந்த ஆங்கிள்லேயே அது பயணித்ததா என்று கேள்வி $1 மில்லியன் கொஸ்டின். அதற்கு பிறகு அதுக்கு சரியாக தொடங்கின உடனே அதை இப்படி சரி பண்ணிடலாம் அப்படி போய் சரி பண்ணிடலான்னு இந்திரா அம்மையார் காலத்தில் பல எல்லாரும் ஏற்றுக்காத பல விஷயங்களை பண்ணினாங்க. அதன் பிறகு 77லேருந்து 80 வரைக்கும் அவங்க ஆட்சியை திறந்து தனியாக ஒரு சாதாரண வீட்டில் இருந்தாங்க. மரகதம் சந்திரசேகர் வீட்டில் தான் அவங்க இருந்தது அந்த காலத்தில். அந்த 3 மாத காலத்தில் அவங்க இருந்தது டெல்லியில். அதற்கு பிறகு 80க்கு பிறகு அவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு 4 வருஷத்தில் பிந்திரன்வாலே இஷ்யூ வந்து அதை ஆப்ரேட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை எடுத்ததுனால அவங்க உயிரை அது குடிக்கிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி எல்லாம் வந்தது. ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் பொற்கோயில்ல. இது காங்கிரஸோட வரலாறு. ஆனால் இந்த கட்சியிலேருந்து விலகி போனதுக்கு இந்த நடுப்பட்ட தூரத்தில் நேரு காலத்திலேருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அரசை கலைச்சதுலேருந்து உத்தரப்பிரதேசத்தை மட்டும் 7-8 முறை கலைத்திருக்கிறது, அஸ்ஸாமை கலைத்திருக்கிறது, தமிழ்நாட்டை 3 முறை கலைத்திருக்கிறது, பாண்டிச்சேரி 8 முறை கலைத்திருக்கிறது. காரணம் இல்லாமல் கலைத்திருக்கிறது காங்கிரஸ். அதனால் கவர்னருடைய அதிகாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு இன்னை வரைக்கும் கவர்னர் வந்து ஒரு 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 விளையாட்டு பொருள் மாதிரி இன்னைக்கு கவர்னரை வந்து பயன்படுத்துகிற நம்ம மாதிரி பொதுத்தளங்களில் கவர்னரை பயன்படுத்துகிற முறைகள் வந்து ரொம்ப குறைவாக அவருடைய இமேஜுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு உண்டு பண்ணது காங்கிரஸ். ஆக இப்படியெல்லாம் தான் நடந்திருக்கு. ஆக இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருந்து தான் காங்கிரஸ்லேருந்து கலைப்புகள் மற்ற விஷயங்களால் ஊழலை தடுக்கலை. முந்திரா ஸ்கேண்டல் 52ல், முந்திரா ஸ்கேண்டல், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அந்துலே, பெரிய பட்டியல் இருக்கிறது. அதெல்லாம் ஓரா கமிட்டி படம் பிடித்து காமித்து அதையும் அவங்க நடவடிக்கை எடுக்கலை. ஊழல் ஒரு பொருட்டே இல்லை. இன்னை வரைக்கும் அப்படி தான் காங்கிரஸோட மனநிலை அப்படி தான். இன்னை வரைக்கும் காங்கிரஸாக இருக்கட்டும், அதோட கூட்டணி கட்சி திமுகவாக இருக்கட்டும், ஊழல்ங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம். என்ன போல சாதாரண குடிமக்களுக்கு நம்மளை போல எல்லாருக்கும் ஊழல்ங்கிறது நம்ம ரத்தத்தை குடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஊழல்ங்கிறது என்னது? பொதுமக்களுடைய சொத்து, பொதுமக்களுக்கு சேர வேண்டிய செல்வங்களை சுரண்டுறது தானே ஊழல். வேற எப்படி ஊழல்னா என்ன? அதானே. ஆனால் நாம் அப்படி நினைக்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகள், ஆண்டவர்கள் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆகையினால காங்கிரஸை மக்கள் கைவிட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் மாநில பிராந்திய கட்சிகளை ஆரம்பித்தார்கள். பிராந்திய கட்சிகளை ஆரம்பித்து காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பித்து வளர்ந்தார்கள், ஆட்சி அமைத்தார்கள். எல்லாரையும் நம்ம சொல்லலாம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில ரீஜனல் பார்ட்டியும் அப்படி வந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் எல்லா தவறையும் அது எந்த காலத்திலையும் நான் செஞ்சது தவறுன்னோ அல்லது நான் செய்ய தவறுனதுன்னோ அவங்க எதையும் ஒத்துக்கலை. மக்கள்கிட்ட பொது மன்னிப்பு வாங்கி நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கலாம், இதெல்லாம் செய்ய தவறிட்டோம், ஆகவே நாங்கள் இனிமே இதெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ பிஜேபி ஏதோ செய்திருக்கு, இதெல்லாம் அவங்க செய்திருக்காங்க, இதெல்லாம் செய்திருந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறது தார்மீக ரீதியாக நியாயமானது. அதை விட்டுட்டு அவங்க குறுக்கு வழியில் நலிந்த பெண்களுக்கு 1 லட்சம் ரூபா தர ஆண்டுக்கு கண்ட அறிவிப்புகளை அதாவது ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு அறிவிச்சாங்கல்ல 67ல், அதே ஸ்டைலுக்கு அவங்க வந்துட்டாங்க. எங்கள் டெல்லியில் காங்கிரஸ் கட்சி வந்து பல பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாஜக கவுண்டர் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இதில் இருக்கிற இதில் எல்லாம் வருது. இது நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் எடுத்து சொல்லும் பொழுது சொன்னது போல 47 காலத்தில் நடந்த நிகழ்வுகள், ஜாதிய மத பிரச்சனைகள், அதில் அவங்க வேற ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதல் தாக்குறாங்க. இந்த பிரச்சனையோட மதமும் சாதியும் இணைந்து விடுகிறது. அப்பீஸ்மென்ட் பாலிசி எல்லாமே அது வந்துருது. அது பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபி ஏற்பட்டதுனால அது ஏற்பட்டிருக்கு. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். குமார், இப்போ இந்த கலவரங்களை தாண்டி தற்போதைய நிலவரத்தை பார்க்கணும்னா கடுமையான போட்டி இருப்பதாக ஒரு நடுநிலையாக ஒரு பத்திரிகைக்காரனாக பல்வேறு விவகாரங்களை நாம் பார்க்க முடிகின்றது. 400 இடங்களில் அவர்கள் பண்ணாலும் கூட தற்போதைய நிலவரம்
இந்தியா டுடே போன்ற கட்டுரைகளில் மிக முக்கியமான ஆளுமைகள் பேசுகின்றார்கள். அப்படி அல்ல, எளிதாக கடும் போட்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வயற்புண்ட நாளிதழ்களில் ஆர்எஸ்எஸ் இதுகாரம் அடுத்த நிலைக்கு மோடியை கொண்டு வருமா என்ற கேள்வி எழுகின்றது. கெஜ்ரிவாலுடைய பரப்புரை ஆர்எஸ்எஸ் கட்சி கூட யாரும் அமைதியாகவே மௌனிக்கிறார்கள். உதாரணமாக மூத்த தலைவர்களை இவர்கள் ஒதுக்கியதும் வந்து இன்றைக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் ஒரே ஒரு நபர் யோகி மட்டும்தான் இருக்கிறார் என்பதையெல்லாம் மௌனமாகத்தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியினுடைய மூத்த தலைவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது பிஜேபிக்கு என்கின்றார்கள். இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? கெஜ்ரிவால் கொளுத்தி போட்டது என்று சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொருத்தருடைய யூகம் 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 அது உண்மை இல்லை. அரசு தேர்தல் நேரம் எதிர்க்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கோ, எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமோ, எதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களோ அதெல்லாம் சொல்கிறது இயற்கையானது தான். அந்த அடிப்படையில் சொல்கிற வாதம் தான். ஏன்னா பெருசாக ஒன்றும் காங்கிரஸ் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ண கட்சி இல்லை. நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். கண்டிப்பாக கெஜ்ரிவாலை பற்றி, கெஜ்ரிவாலுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை தலையெடுத்திருக்கு நேற்றிலிருந்து. அது நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்ன பிரச்சனை? அந்த ஸ்வேதா இஷ்யூ, ஸ்வேதாவுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் அஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க சார். இதெல்லாம் இதுல உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன நடைமுறை டெல்லியில இருக்கிற விவாதம் நடந்து சொல்றேன். இருங்க, அது போலீஸ்க்கு போன் பண்ணது, அந்த அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது, போலீஸ் திரும்ப அதுக்கப்புறம் அதை பற்றின விவாதங்கள் நேற்றெல்லாம் டெல்லியில் ஓடின்னு இருக்கு. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது என்ன விஷயம்னா, கெஜ்ரிவால் வந்து வெளியே வந்துட்டார், அதனால் ஜெயிச்சிருவாருன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆச்சா, ராகுல் காந்தி இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு, அதனால் ஜெயிச்சிரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபேக்டரா? இதெல்லாம் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு, ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க. நான் ஏற்கனவே சகோதரர் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். அதாவது கோத்ரா சம்பவத்துல முதல்ல ஆரம்பத்தை சொல்லுங்க. நான் அதை ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். கோத்ரா சம்பவத்துக்கு 55 சாதுக்கள் 52 பேரை ரயில்ல எரிச்சு கொண்டதுனால பிரச்சனை, கலவரம் வந்து அது யாருன்னு இன்னும் முடிவாகல. சம்பவம் நடந்ததுக்கு காரணம் பப்ளிக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. யார் பப்ளிக் அசம்ப்ஷன் என்ன, இது மாதிரி நடந்திருக்கும் கூட கலவரம் வந்திருக்கலாம். அப்ப அங்க முதலமைச்சரா இருந்ததுனால அவர் தான் தூண்டி விட்டார். எந்த முதலமைச்சரா தூண்டுவாங்களா கலவரத்தை தமிழ்நாட்டு மக்கள் மேல? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்கவுங்க தப்பிக்கிறதுக்காக சொல்ற வார்த்தைகள். நீதிமன்றம் அதை எடுத்துக்கவே இல்லையே. நீதிமன்றத்துல அக்யூரேட் பண்ணிட்டாங்களே. 20 வருஷம் கழிச்சு திரும்ப 20 வருஷம் கழிச்சு அதெல்லாம் கிடையாதுங்க. நீதிமன்றத்துல A to Z விசாரிச்சு ட்ரையல விசாரிச்சு நீதிமன்றம் அக்யூரேட் பண்ணியாச்சு. அதை பேசவே கூடாது. அதை பேசுறதே தவறு. அவரை சம்பந்தப்படுத்தி பேசுறது அவரை தீர்ப்பு சார். கோர்ட் தீர்ப்பு வந்து இதுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இல்ல சார், கோர்ட் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப கோர்ட் தீர்ப்பு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வரும். இல்ல வராது. ஏன் வராது? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது அவர் கோர்ட் எடுத்த முடிவு தப்பு. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சரி, ரைட். அதனால நான் அடுத்த விஷயம் ஆரோக்கியமா கொண்டு போ. புதுசா எந்த சம்பவங்களும் நடந்துறல. ராகுல் வந்து இந்த நாட்டை தூக்கி நிறுத்திடுவார்னு எந்த மக்களும் நம்புறது, எந்த இந்தியாவில் எந்த மூல முடுக்கலையும் அதை நம்பல. அதுக்குரிய குவாலிஃபைட் பர்சனும் கிடையாது ராகுல். அவரை வந்து இப்ப இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தினா இன்னைக்கே அது டெர்மினேட் ஆயிடும் அந்த கூட்டணி. ஏன்னா மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது. நான் திரும்ப சொல்லி டைம் எடுக்க வேண்டியது இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் நான் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கேரளாவில் பிரணாய் விஜயன் என்ன சொன்னாரு எல்லாருக்கும் தெரியும். ஆக கூட்டணிங்கிறது பேர்ல ஒட்ட வச்சு ஒரு போக்கஸ் பண்றதுக்கு தான் அந்த கூட்டணி பயன்பட்டு இருக்கே தவிர, இவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இவங்க வந்தாங்கன்னா இவங்க சண்டை போடுறதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. நாட்டோட வளர்ச்சியை பார்க்க மாட்டாங்கன்னு தான் மக்கள் பார்க்கறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இவங்க வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இவங்களுக்குள்ள நான் கணிப்ப சொல்றேன்.
கணிப்பதான் நீங்க இல்ல மக்கள் வந்து இவங்களுக்குள்ளே ஏராளமான டிசென்ட் இருக்கு, மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. இவங்க வந்தா இப்போ மோடி வந்து இந்த 10 வருஷம் சிறப்பா நடத்திருக்காரு ஆட்சியை. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? அப்ப ஐயா வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு சிறப்பா நடத்தினவர் நேத்து காலையில ரிப்போர்ட் வருது 8.7% இன்ஃப்ளேஷன். நீங்க போய் பாருங்க, நீங்க எகனாமிக் டைம்ஸ் வரேன். அப்போ எங்களுக்குள்ள having lot of issues going on. The hectic talk is among the people. But the Prime Minister should have a responsibility. Why he didn't disclose the people? சார் நல்ல அதைத்தானே பேசணும். ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அதில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கிறது. இது 5 வருஷத்துக்கான தேர்தல். யார் பிரதமருங்கிற தேர்தல் தீர்மானிக்கிற ஒரு தேர்தல். எதிர்க்கட்சியுடைய பிரச்சாரங்கள் ஒரு தார்மீகத்தை தாண்டி ஒரு உண்மைக்கு புறம்பான நிறைய அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் பல தவறுகளை அவங்க செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே சமயத்தில் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அல்லது மற்ற தலைவர்கள், காங்கிரஸ் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற அவங்க தான் முதல்ல கம்யூனல் வைஸா அவங்க தான் கிளப்புனது, அவங்களை இழுத்து விட்டது அவங்க தான். அதற்கு பதில் கொடுப்பதற்காகத்தான் அவர் இதை பயன்படுத்தினாரே தவிர சிறுபான்மையினர் அவரே பயன்படுத்தல. காங்கிரஸ் சொன்னதுனால ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், ஒரே ஒரு உதாரணம் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாட்டில் 100 பிரிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 வகையான பிரிவுகள் அடங்கிய ஒரு நாட்டில் ஒரு 4-5 பிரிவுகளை மட்டும் நான் அவங்களுக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், அவங்க எல்லாம் பின்தங்கி இருக்காங்க, மற்றவங்களெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்லாமல் விட்டா அது எல்லாருக்குமானது நீ எப்படி எடுக்க முடியும்? அப்போ ஒரு நிமிஷம், 2006 மன்மோகன் சிங் பேசும்போது இந்த நாட்டினுடைய வளங்கள் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், எஜ்டு பீப்புள், விளிம்பு நிலை மக்கள், தலித்துகள், ஷெட்யூல்டு ட்ரைபல் மற்றும் சிறுபான்மையினர். இப்போ அந்த சிறுபான்மையினர் தாண்டி இவ்வளவு மக்களும் இந்து சமூகத்தில் உள்ள மக்கள் தான். புரியுதா? எல்லாரையும் சொல்லாமல் அவர்களை சொல்லவில்லை, எல்லாரையும் சொல்லித்தான் அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். என்ன சொல்லி இருக்கணும் என்றால் இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல தவறு இல்ல, அது எல்லா ஏழைகளுக்கும் அதை செய்வோம்னு சொல்லணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம மெட்ராஸ்ல பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா அது சொன்னீங்க, நான் சொல்லியிருக்கேன், போன பதிவுல சொல்லியிருக்கேன். நான் எல்லா தெருவிலையும் பாத்தீங்கன்னா 3 தலைமுறை நான் பாக்குறேன், எல்லா சிட்டிலும் அது இருக்கு. ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா ஏழைகளுக்கும் இந்த சொத்துகள் பகிர்ந்து அப்படி சொல்லிருக்கணும், அப்படிதான் சொல்லிருக்கணும். அப்படி சொல்லல, அப்படியே சொல்லல. அந்த வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை இல்ல, இல்ல அந்த வார்த்தை இல்ல, இருங்க ஒரு நிமிஷம். அது இப்ப சொல்லிருக்கீங்க சார், இப்ப சொல்லிருக்கீங்க. அதாவது என்ன சொல்ல வர, அதை சொல்லியிருந்தா இதை சொல்ல வேண்டியது இல்லை, இதை சொல்லியிருந்தா அதை சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான். ஏழைகள்னு சொல்லியிருந்தா எல்லா பிற்படுத்தப்பட்ட ஏழைகள் கஷ்டப்பட்டு நிலைக்கு அப்படி சொல்லல அதுல. ஆகையினாலதான் அதற்கு ஒரு விளக்கத்தை இவங்களும் திரும்ப இந்திரா காந்தி செக்குலரிசத்தை கொண்டு வந்தது போல இவங்களும் இதை போல ஏதோ சிறுபான்மையினர் ஓட்டை அப்படியே கவர் பண்றதுக்காக இவங்க இதை பண்றாங்கன்னு சொல்றது பதில் கொடுத்தாங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. மக்கள் ஒண்ணும் மக்கள் நான் இப்போ இந்த இடத்துல சொல்றேன், 4ஆம் தேதிக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, 370ல இருந்து 400 சீட்டு ஜெயிக்கலன்னா நீங்க அப்புறம் அன்னைக்கு பேசுவோம் சார். குமார் சார், உங்க நல்ல எண்ணம் நிறைவேறட்டு. அவங்களுடைய நடக்கும் தெரியுமா? இந்த நாடு முன்னேறி இருக்கிறது. பாரத மாதா இந்த நாட்டை உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த ஆன்மா வந்து இந்த நாட்டை காப்பாற்றும். மோடியால் இந்த நாடு உயரப் போகிறது. அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் இந்த நாடு மிகப்பெரிய ஐநாவில் உறுப்பு நாடாக இடம்பெறும், நிரந்தர நாடாக, வளர்ந்த நாடாக உருவாகும் என்பதற்கு பாரத மாதா விட்ட கட்டளையாக நான் அதை பார்க்கிறேன். நண்பர் சொன்ன விவகாரம் வந்து ஒன்றும் அது அத்வானி காலத்தில் எந்த அரசியல் கட்சி, இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், இப்போ அவங்க மனிதநேய கட்சியே இருக்கட்டும், அன்னைக்கு தேவை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அந்த பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த முடிவு தான் எடுப்பாங்க. இந்த அதிகாரம் அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த முடிவும் எடுக்கலாம். அதனால அது ஒரு இஷ்யூ இல்ல. இப்ப நம்ம அடுத்தவங்க முதுவை கழுவுறதை விட நம்ம கழுவணுமே தவிர அடுத்தவங்களை பத்தி அந்த கட்சியில் அவர் வந்துருவாரா, இங்க கட்சியில யாரு பிரதமர் மோடி, நாங்க தான் மோடின்னு சொல்றோம். கடைசி
மோடி தான் பிரதமர் வேட்பாளர், மோடி தான் இன்னும் 5 29 வரைக்கும் அந்த கட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லதா இருந்தா அவர் இருப்பார்.